அவர் கிருபை என்று உள்ளது. வெல்கம் பேக். ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் 2024 ஜூலை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல மாதத்திற்காக, இந்த வருடத்திலே நமக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு 7வது மாதமாக இந்த ஜூலை மாதத்தை நமக்கு கொடுத்ததற்கு தேவாதி தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு கூட ஆன்லைன் வாயிலாக இணைய செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திற்குரிய வாக்குத்தத்த செய்தியாக சங்கீதம் 121:8 படி தேவன் உங்களோடு கூட தேவன் பேச சொன்னது நிமித்தம் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கும் எங்கள் ஊழியர்களுக்கும் இந்த மாதத்திற்குரிய இந்த வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்தது நிமித்தம் உங்களோடு கூட இந்த வேலையில அதை பகிர்ந்து கொள்ள, அதை வாக்குத்தத்த செய்தியாய், ஆராதனையாய் உங்களோடு கூட இணைந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சங்கீதம் 121:8 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி இந்த ஜூலை மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்களின் வாயிலாக. ஜீசஸ் ஹீல்ஸ் மினிஸ்ட்ரிஸ், ஜீசஸ் ஹீல்ஸ், இருகூர், கோயம்புத்தூர், தமிழ்நாடு. கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்த செய்தியை தேவன் கொடுத்ததற்கு காரணம் உண்டு. இதுவரை நம்மை காத்து வந்த தேவன் இனிமேலும் உங்களை நான் காப்பேன், நடத்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் மீண்டுமாய் நம்மோடு கூட அவர் திருவுளம் பற்றி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது போக்குவரத்தமாய் தான் இருக்கிறது. காலையிலே வேலைக்கு செல்கிறோம், மாலையிலே வீடு திரும்பி வருகிறோம். நண்பர்கள், உறவினர்கள், குடும்பங்களிலே விசேஷங்களுக்கு செல்கிறோம், வீடு திரும்பி வருகிறோம். அதே போல நம்முடைய ஊழியங்களுக்கு, இன்னுமாய் அநேக காரியங்களுக்கு, மற்ற ஊர்களுக்கு பிரயாணங்களாய் செல்கிறோம், திரும்பி வருகிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பிரயாணமானது போக்கும் வருத்தமாய் இருக்கிறது. மிகவும் அத்தியாவசியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நவீன காலத்திலே அநேக வாகனங்களும் விபத்துகளும் ஏராளமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கும் பொழுது, வீட்டை விட்டு புறப்பட்டு செல்கிறவர்கள் மீண்டுமாய் திரும்பி வருவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், வழிநெடுக்க பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகி வாகனங்கள் நொறுங்கி போன அந்த வாகனங்களை நாம் அநேக வாகனங்களை பார்க்க முடிகிறது. இந்த நொறுங்கி போன வாகனங்களிலே அநேகர் மரித்து போய் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனாகி கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறதான இந்த வார்த்தை இப்படிப்பட்டதான காரியங்களில் இருந்து, இப்படிப்பட்டதான விபத்துக்களில் இருந்து, இப்படிப்பட்டதான கண்ணு தெரியாத மறைவான கண்ணிகளில் இருந்து, பிசாசனுடைய தந்திரங்களில் இருந்து, இந்த விபத்துகளில் இருந்து நாம் இடறி போகாதபடி, விழுந்து போகாதபடி, நம்முடைய ஜீவன் காக்கப்படும்படிக்கு நம்மோடு கூட தேவன் இந்த ஜூலை மாதத்திலே பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து, தேவ ஊழியர்களை பார்த்து, விசுவாச பிள்ளைகளை பார்த்து, பார்த்து கொண்டிருக்கிற யாவரை பார்த்தோம். அவர் சொல்லுகிற வார்த்தை தான், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க,
கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இன்றைக்கும் மாத்திரமல்ல, அடுத்த மாதம் மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 1 சாமுவேல் 29வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே ஒரு சம்பவம் நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆக்கீஸ் என்பவர் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்திலே என்னோடு போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சிய ஒரு எதிரியா இருந்த பெலிஸ்தருடைய அந்த பெலிஸ்தருடைய தலைவன் பார்த்து, பகைவன் பார்த்து, தாவீதை நீ உத்தம, நீ போக்கு வரத்துமா இருக்கிறது, என் பார்வைக்கு நலமானது என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறத பார்க்கும் பொழுது, தாவீது எவ்வளவு தேவனோடு கூட ஒன்று இருந்திருப்பார் பாருங்க. தேவனும் கூட தாவீதோடு எப்படி இருந்திருப்பார் என்று சொல்லி பாருங்க. ஆக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நம்முடைய பகைவர்களும் கூட நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார், நமக்கு அவர்கள் எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், எதை விழுகலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசானவன் நமக்கு எந்த ஒரு கேடையும் நம் குடும்பத்திற்கு, நம் ஊழியத்திற்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் ஜீவனுக்கு, நம் வாகனங்களுக்கு, போக்கு வரத்து எதற்குமே ஒரு கேடை அவன் கொண்டு வர கூடாது என்று சொன்னார். நாம் தாவீதை போல கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார், போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்ளுவார், பகலிலே மேகஸ்தம்பமாய் இருப்பார், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் இருப்பார். 1000 தூதர்கள் அல்ல, 16,000 தேவ தூதர்களை நம்மோடு கூட அவர் அனுப்புவார். நாம் போகிற காரியங்கள் வாய்க்கும், இடங்கள் அந்த தேவனுடைய மகிமையால் நிரம்பும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே உங்களை கர்த்தர் இப்படியாக நடத்த போகிறார். உங்களுடைய ஊழிய பாதையிலே, உங்களுடைய பொது வாழ்க்கைக்குரிய பாதையிலே, உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் இப்படியாக அவர் முன்னும் பின்னுமாய், இடப்புறம் வடப்புறமாய் நல்லதொரு தேவ தூதர்களை உங்களுக்கு அனுப்பி தந்து உங்க போக்கையும் மரத்தையும் என்றென்றைக்கும் காக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று தெரியாது. ஒருவேளை இந்த நாளிலே, இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் நான் காப்பேன் சொல்றேன். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாளில் இந்த வாக்கின்படி உங்களை ஆசீர்வதிக்க தலைகளை தாழ்த்துவோம். நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கின்படி எங்களுக்கும், எங்கள் ஊழியர்களுக்கும், குடும்பங்களுக்கும் மாத்திரமல்ல ராஜா, ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள், ஒவ்வொருடைய போக்கை வரத்தையும் நீர் காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி மனதாரமடை கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாவீதின் மேல் இருந்த கரம் எங்கள் மேலும், ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக, எங்க தேசத்தின் மேலே, பட்டணங்களின் மேலே, எங்களுடைய கிராமங்களின் மேலே இருப்பதாக, தேவ பிள்ளைகளின் மேலே, தேவதாசர்களின் மேலே இருப்பதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. துதிக்கிற மகிமையாவற்றி உங்க செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ மகிமையை காண்பீர்கள். தேவனே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிற உங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கலங்காதிருங்கள். இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்களின் வாயிலாக. எவ்ரி மந்த் செகண்ட் சாட்டர்டே, மாதம் 2வது சனிக்கிழமை நாளிலே ஏறெடுக்கப்படுகிற 27வது 27th அனைட்டிங் ஃபாஸ்டிங் பிரேயர் இருகூர் பகுதியிலே மகாகவி நகரில் ஜீசஸ் ஹீல்ஸ் பிரேயர் நடக்கவிருக்கிறது. எல்லோரும் காலை 10 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள்.
மதிய உணவு, அன்பின் உணவு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்களுக்காக ஆலோசனைகள் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பெரிதான ஒரு அபிஷேகத்தையும் விடுதலையும் பெற்று நீங்க செல்லுவீங்க. அது அதிக நிச்சயமாயிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இந்த மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, Saturday. Come and join us. May God bless you.